ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம இன்றைக்கி இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா T20 சீரீஸ் ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர்டு பை ஜென் ரிவ்யூஸ். அதாவது ஜென் ரிவ்யூஸுங்கிறது ஒரு ஆன்லைன் வெப்சைட். இதில் வந்து ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடியும் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ரிவ்யூஸ் வந்து பதிவு பண்ணலாம். ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் ரிவ்யூ பதிவு பண்ணலாம். அதே மாதிரி வாங்குறதுக்கு முன்னாடி ரிவ்யூஸை பார்த்து வாங்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஃபைனல் T20க்கு முன்னாடி இந்தியா வந்து 2-1 லீடில் தான் இருந்தாங்க. ஸோ அதை நல்லா கான்ஃபிடென்ட்டாக தான் வந்தாங்க. இந்தியா அது ஜெயிக்கிற மாதிரியே இருந்தாங்க. ஸோ சூர்யா வந்து சீரீஸில் ஃபஸ்ட் டைம் டாஸ் ஜெயித்தார். ஸோ எப்போவும் வழக்கம் போல் இந்தியா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினாங்க. டாஸ் தோற்றாலும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினோம், டாஸ் ஜெயிச்சும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடினோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் எப்பவும் போல் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இனிஷியலாக அபிஷேக் சர்மாவுக்கு ஸ்லிப்பில் ஒரு கேட்ச் விட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா. அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா முந்தின மேட்ச் ஒரு 50 அடித்த மாதிரி நல்லாவே ஆடினார். 36 ரன்ஸ் அடித்து அவர் அவுட் ஆனார். சஞ்சு சாம்சன் 1 ரனில் இந்த 2 டக் அவுட் ஆனார் செகண்ட் அண்ட் தேர்ட் T20யில். அதுக்கப்புறம் இந்த இன்னிங்ஸ் வந்து ஃபஸ்ட்டு சில ஓவர் நல்லா டைம் எடுத்து அதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸை நல்லாவே பில்டு பண்ணி திலக் வர்மாவோட ஒரு மேட்ச் வின்னிங் பார்ட்னர்ஷிப்பான 210 ஆட்ட ஹையஸ்ட்டு செகண்ட் விக்கெட் பார்ட்னர்ஷிப் T20யில் ரெக்கார்ட் பிரேக்கிங் பண்ணாங்க 2 பேரும். சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் ரெக்கார்ட் பிரேக்கிங் பார்ட்னர்ஷிப்பில் 2 பேருமே அவங்களோட செஞ்சுரிஸை கம்ப்ளீட் பண்ணாங்க. நடுவில் திலக் வர்மாவுக்கு மட்டும் ஒரு 80 ஆர் 90s இருக்கிறப்போ ஒரு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து 4 T20யில் ஃபீல்டிங் ரொம்பவுமே மோசமாக தான் பண்ணியிருந்தாங்க. நடுவில் திலக் வர்மாவுக்கு ஒரு பால் வந்து ஷோல்டரில் அடிபட்டுச்சு. நான் வந்து அதில் வெளியே போயிடுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் அப்போயே ரெக்கவர் ஆகி மறுபடியும் அவரோட செகண்ட் T20 செஞ்சுரி கன்சிக்யூட்டிவாக அடித்தார். 2 பேருமே வந்து சூப்பராக விளையாண்டாங்க மேட்ச்சில். ஸ்பின்னர்ஸை தான் வந்து வச்சு செஞ்சாங்க 2 பேருமே. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸையுமே சூப்பராக அடித்தாங்க. திலக் வர்மாவும் சஞ்சு சாம்சனும் ரெக்கார்டு பிரேக்கிங் பார்ட்னர்ஷிப்பை 210 ஸ்கோர் பண்ணாங்க. இந்தியா 248 ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க. இந்தியா வந்து 1 விக்கெட் லாஸ்ட்டில் தான் வந்து உள்ளே போனாங்க. ஸ்கோர் வந்து 240 ஆர் சம்திங் நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு நல்ல டார்கெட் செட் பண்ணாங்க. சாரி கைஸ், ஸ்கோர் தப்பாக சொல்லிட்டேன். 240 இருந்தால் சவுத் ஆஃப்ரிக்கா சேஸ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருந்தது. 280 வந்து இந்தியா வந்து அவங்களோட ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 283 ஃபார் 1 விக்கெட்டோட திலக் அண்ட் சஞ்சு டன்ஸோட உள்ளே போனாங்க 2 பேர்த்தோட செஞ்சுரியோட. ஒரு 283 டார்கெட்டோட வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸை லெவல் பண்ணுறதுக்காக பேட்டிங் வந்தாங்க. 283 அப்ரோச் பண்ணுறதுக்கு வந்து அவங்க ஸ்டார்டிங்லேயே பயங்கரமாக அக்ரெசிவ் ஷாட்ஸ் ஆடினாங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். பட் ஹர்ஷ்தீப் சிங் அவங்கள சும்மா விடலை. அவரோட ஸ்விங் அண்டு ஸ்வீமில் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவோட டாப் ஆர்டர்ஸை அப்படியே பொட்டலம் பண்ணிட்டாங்க. 10 ரன்னுக்கு 4 பேர்த்த விக்கெட் எடுத்துட்டாங்க. ஹென்ரிக் கிளாசன் அடிப்பார்னு பார்த்தாங்க. ஆனால் ஹென்ரிக் கிளாசன்லாம் ஃபஸ்ட்டு பாலே இன் ஸ்விங்கரில் எல்பி எடுத்து அவரையும் பெவிலியனுக்கு அனுப்பிச்சாங்க. ஸோ 10 ரன்னுக்கு 4 விக்கெட். அங்கேயே வந்து இந்தியா சீரீஸை 3-1 ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து மில்லர் அண்டு ஸ்டப்ஸ் சேர்ந்தாங்க. 2 பேருமே சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு நிறைய நல்ல இன்னிங்ஸ் ஆடி தந்தாங்க. ஸோ அவங்க சேர்ந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க ஓரளவுக்கு. ஸ்டப்ஸ் நல்லா கேமியோ ரோல் பண்ணி அடிக்க ஆரம்பித்தார். அடுத்து மில்லரும் வந்து ஸ்பின்னர்ஸை வந்து அடித்தார். வருண் சக்கரவர்த்தி கிட்டத்தட்ட 20 ரன்ஸ் கிட்ட ஒரு ஓவர் அடித்தார். அடுத்து அப்படியே வந்து ரெக்வயர்ட் ரன் ரேட் அதிகமாக எல்லா பாலும் 6 அடிக்க போனாங்க. அப்படி போகிறப்ப இந்தியாவோட நல்ல பவுலிங் காரணமாக இந்தியாவை வந்து ஆல் அவுட் பண்ணாங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் 130 ஆர் 40 சம்திங்கில். ஆல் அவுட் பண்ணது மூலயமா இந்தியா வந்து இந்த சீரீஸை 3-1 ஜெயிச்சிட்டாங்க. லாஸ்ட் டைமும் சூர்யாவோட கேப்டன்சியில் இதே மாதிரியே தான் T20 சீரீஸ் வந்து டைப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ரிங்கு சிங்கெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம்னா சூர்யா வந்து இந்த T20 சீரீஸில் அவரோட இன்னிங்ஸ் வெளியே வரல. கேப்டனாக நல்லாவே பண்ணியிருக்காரு. மற்றபடி டீம் இந்தியா T20யில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த சீரீஸில். அப்புறம் எப்பவும் போல் நம்ம கப்பை கொண்டு போய் நல்லா யங்ஸ்டர்ஸ் கிட்ட தந்து செலிப்ரேட் பண்ணாங்க இந்தியன்ஸ். அடுத்த சீரீஸில் அடுத்த ரிவ்யூவில் பார்க்கலாம். பை பாய்.